பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய 10 திக்ரிகளை பார்க்க போகிறோம். ஒரே அமர்வில் இந்த திக்ரை ஓதிவிட்டு நீங்கள் துவா செய்து பாருங்கள். உங்களுடைய துவாக்கள் மறுக்காமல் கபுலாகும். இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதை ஓதி கபுலானவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க. இதை ஓதணும், எங்களுடைய தேவையை நிறைவேறிச்சு, ரொம்ப அவசரமான கஷ்டத்தில் இருந்தோம், அந்த நேரத்தில் எங்களுக்கு இது ரொம்ப பலன் கொடுத்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நீங்களும் நம்பிக்கையோடு ஓதி பாருங்கள், கண்டிப்பாக அந்த பலன் உங்களுக்கும் கிடைக்கும். இதை ஓதுனதுனால நம்முடைய கஷ்டங்களும் விலகும், நம்மளுடைய அவசர தேவைகளும் நிறைவேறும். எந்த ஒரு குறை இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்லலாம். ரொம்ப எளிமையான 10 திக்ர்கள் தான். நான் லைனாக சொல்கிறேன், நான் சொல்கிற மாதிரி ஓதிக்கொள்ளுங்க. முதல்ல பிஸ்மில்லா சொல்லி சலவாத் ஓதி ஆரம்பிச்சுக்கோங்க. சலவாத் பார்த்திங்கன்னா 3 தடவை ஏதாவது ஒரு சலவாத்தை ஓதிக்கொள்ளுங்க. ஓதிட்டு அதுக்கு பிறகு அஸ்புன் அல்லாஹு வ நிஹ்மல் வக்கீல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரு, அல்லாஹுவே போதுமானவன், பொறுப்பேற்பவனில் அவனே சிறந்தவன் சொல்லக்கூடிய இந்த திக்ரை 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. 7 முறை ஓதிட்டு, 7 முறை ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு, சும்மா 2 செகண்ட்லேயே ஓதிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வஹுவல் அலியுல் அலீம் அப்படிங்கக்கூடிய அவனுடைய இந்த இஸ்மை ஓதிக்கொள்ளுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவனே உயர்ந்த மகத்தானவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ் மகத்தானவனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், 11 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஓதிட்டு அடுத்தது வஹுவ ரப்புல் அர்ஷுல் அலீம், அர்ஷுக்கு ரப்பாக இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை 11 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது மொத்தமாக 3 திக்ரி இப்போ ஓதிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இஸ்முகளில் யா அல்லாஹூ அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்மை 100 முறை ஓதிக்கோங்க. இஸ்மு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கனாவே அல்லாஹுடைய ஒவ்வொரு இஸ்முக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. அதை கொண்டு அழைக்கும் போது அவனுடைய அந்த சிஃபத்தை கொண்டு நம்முடைய தேவைகளை அல்லாஹு நிறைவேற்றுவோம். அதில் இந்த யா அல்லாஹூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா துவாக்களை கபுலாக்குவதற்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அடுத்தது யா வஹாபு. வஹாபுனா கொடை கொடுக்கக்கூடியவன் அர்த்தம். இது ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா, நம்ம அதிகமான தேவை காசை நோக்கி தான் கேட்போம். அதனால காசு வேணும், நல்ல வாழ்க்கை வேணும், நல்ல குழந்தை செல்வம் வேணும், இந்த மாதிரிலாம் நம்ம கேட்கும் போது யா வஹாபு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதனால யா வஹாபு அப்படிங்கிறதை 100 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது யா ரஸாக்கு. ரிசுக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே வாழ்க்கையில் அருட்கொடைகளை நம்ம ரிசுக்குன்னு தான் சொல்லுவோம். அதனால அல்லாஹுடைய அந்த ரிசுக்கை பெறுவதற்காக 100 முறை யா ரஸாக்கு ஓதிக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரஹூஃபுர் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரக்கமானவன், ரொம்ப உன்னதமான இரக்கமானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்மை 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறப்பு திக்ரு. இந்த திக்ரை பற்றி உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்விற்கு மிக மிக பிடித்த திக்ருனா இந்த திக்ரு தான். அதனால் இந்த திக்ரை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. இன்னும் நபி அவர்கள் சொன்னாங்க, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்லேயே பிடித்த வார்த்தை கூட இதுதான் அப்படின்னு இருக்காங்க. அப்போது ஒரு நாள் முழுவதும் நம்ம என்ன அமல் செஞ்சாலும் இந்த வார்த்தையை ஓதிட்டாவே உங்களுக்கு அல்லாஹ்விடத்துலேருந்து பெரும் கிருபை கிடச்சிரும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சுபஹான் அல்லாஹில் அலீமி ஓதிக்குங்க. நீங்கள் இது 2 சேர்த்தி கூட ஓதலாம். நம்ம முதல்ல என்ன சொன்னோம், சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொன்னோம். இங்கே சுபஹானல்லாஹி அலீமி சொல்கிறோம். நீங்கள் சேர்த்தி ஓதுனா சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹி அலீம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கலாம். அப்படியே ஓதிக்கலாம், இல்லை தனித்தனியாக ஓதிக்கலாம், இல்லை 2ம் சேர்த்து இந்த மாதிரி ஓதலாம். சுபஹானல்லாஹி அலீமி வ பிஹம்திஹின்னு சொல்லிட்டு சேர்த்தி ஓதிக்கலாம், அப்படி ஓதிக்கலாம். 3 விதமாக இதை ஓத முடியும். எப்படி வேணுமோ அப்படி ஓதிக்கோங்க. அப்படி ஒரு 7 முறை ஓதி முடிச்சுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா 10வதாக இன்னல்லாக ஒரு ரஸாக்கு துல் கூவத்தில் மத்தீன், நிச்சயமாக அல்லாஹ் தான் ரிஜிக்கை வழங்கக்கூடியவனாகவும் இன்னும் சக்தியுடையவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்க்கு அந்த சக்தி இருக்குது, அவன் தான் ரிஜிக்கை வழங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதையும் என்ன பண்ணிக்கோங்க, கடைசியாக 3 முறை ஓதி முடிச்சுக்கணும். அதுக்கு பிறகு சலவாத் ஓதிடணும். ஓதிட்டு உங்கள் துவாவை கேளுங்க. இதை ஒரே அமர்வில் செஞ்சு பாருங்கள், உங்களுடைய எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் நிறைவேறும். இதில் நம்ம சொன்னது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓதக்கூடிய ஒரு வாரத்தில் இருக்கக்கூடிய விஷயந்தான் சொல்லியிருக்கோம். பெரிய துவா எதுவுமே சொல்ல, குரான் சூரா எதுவுமே சொல்ல,
ஒழு செஞ்சுட்டு தான் நீங்கள் செய்யணும்னு நம்ம சொல்லலை. தொழுகை இருக்கிறவங்க இல்லாதவங்க யார் வேணால் இதை செய்யலாம், எந்த நேரத்தில் வேணால் இதை செய்யலாம். அப்போ ஒரு மனிதனுக்கு எப்போ தேவை இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு நல்ல அமலை வந்து ஒரே அமர்வில் உட்காந்துட்டு நம்ம செஞ்சுட்டு நம்ம செய்யும் போது நம்மளுடைய தேவைகள் நிறைவேறும். அதுவும் வந்து இதெல்லாம் செய்கிறதுக்கு அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் ஆகும். ஏன்னா நம்ம இஸ்மெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள், அதெல்லாம் ஒரு வார்த்தை தான். அதெல்லாம் நீங்கள் 100 முறை ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. 100 முறையில் ஓதுறதுக்கு ஒரு 2 நிமிஷத்தில் கூட ஓதிடலாம். அதனால் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இந்த அமல் செஞ்சாவே ரொம்ப ஜாஸ்தி தான். அதுக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சுட்டு துவா கேட்கலாம். இதை ஓதி தான் அவர்களுக்கு பலன் கிடச்சிச்சு. நீங்கள் ஓதி பாருங்கள், உங்களுக்கும் அப்படியே பலன் கிடைக்கும். அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காமல் லைக் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க.